வணக்கம் நண்பர்களே. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஒரு அட்டகாசமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இது தேவையானதும் கூட அனைவருக்கும். ஏன் தேவையானது அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் கிளைம்ங்கிறது அது ரொம்ப கஷ்டம், அல்லது இது நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. பட் அது அப்படி இல்லை. இன்னைக்கு அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஒரு கிளைம் ப்ராசஸை எப்படி பண்ணணும் அல்லது எப்படி பண்ணால் சக்சஸிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முயற்சி. நண்பர்களே, நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கண்டினியூஸாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அல்லது உங்களுடைய இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட குரூப்புக்கு இதை ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நாம பயிற்சி போலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, சரி நண்பர்களே, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாஸ், அதாவது கிளைமோட ட்ரைனிங் போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல என்ன கவர் ஆகும் என்ன கவர் ஆகாதுங்கிறத நான் உங்களுக்கு ஒன் லைன் ஸ்டோரியில் சொல்றேன். வாட் இஸ் கவர்டு அப்படின்னா, ஆக்சிடென்ட் கவர் ஆகும், நோய்கள் கவர் ஆகும். அப்படின்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகும், ப்ரீ போஸ்ட் கவர் ஆகும். அட்மிட் ஆகிறதுக்கு முன்னால சில செலவுகள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நோய் சம்பந்தமா அதுவும் கிளைம் ஆகும். போஸ்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டீங்கன்னா அந்த கிளைம்களும் கவர் ஆகும். நான் மெடிக்கல் கவர் ஆகாது. நான் மெடிக்கல்னு என்னங்க, சிகிச்சைக்கு சம்பந்தம் இல்லாத செலவுகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டு கவர் ஆகாது, கிளவுஸ், இது மாதிரி டிஸ்போசபிள் ஐட்டம், கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் கவர் ஆகாது. என்னென்னவெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கன்னா, என்ன கவர் ஆகும்னா, ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வர்ற வரைக்கும் எல்லாமே கவர் ஆகும், ஃபுட்டை தவிர. அப்படிதான் சொல்லணும். அந்த சிகிச்சைக்கு சம்பந்தப்பட்ட மெடிசன், எக்ஸ்ரே, டாக்டர் ஃபீஸ், டயக்னோஸ்டிக் ஃபீஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ வாட் இஸ் கவர்ட், வாட் இஸ் நாட் கவர்ட். இந்த நாட் கவர்ல மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம், வெயிட்டிங் பீரியட் இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. பாலிசி எடுத்தோடனே ஆக்சிடென்ட் தான் கவர் ஆகும். முதல் 30 நாளைக்கு சில வியாதிகள், குறிப்பா சொல்ல போனோம்னா எந்த வியாதியுமே கவர் ஆகாது. 31வது நாளுக்கு அப்புறம் 2 வருடத்துக்கு லிஸ்டட் டிசீஸ் சிலது இருக்குது, அதெல்லாம் கவர் ஆகாது. ஏதாவது பிஇடி இருக்கு, அதாவது ஏற்கனவே உங்களுக்கு வியாதிகள் இருந்துச்சுன்னா அந்த வியாதிகள் மட்டும் குறைந்தது 2 வருடத்துக்கு கவர் ஆகாது. 3 வருடத்துக்கு கவர் ஆகாத பாலிசிகள் இருக்கு. 4 இயருக்கு பழைய வியாதிகள் கவர் ஆகாதுங்கிற பாலிசிகளும் இருக்கும். அப்போ ஒரு கிளைம் வரும் வராது, அந்த கிளைம் ப்ராசஸ்க்கு முன்னால உங்க பாலிசியில என்ன கிளைம் வரும், என்ன கவர் ஆகும், அல்லது என்ன கவர் ஆகாது, எது கிளைம் கிடைக்காதுங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சிருக்கணும். கிளைம் டைப்புங்க, என்னென்ன சார் டைப் இருக்குது? 2 விதமான கிளைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஷ்லெஸ். அப்படின்னா, நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கையில் இருந்து நீங்க பணம் கட்ட வேண்டாம். பணத்தை ஹாஸ்பிட்டல இன்சூரன்ஸ் கம்பெனியில இருந்து வாங்கிக்குவாங்க கிளைம் பண்ணி. அதுதான் கேஷ்லெஸ். அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட டைஅப்ல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்பாங்க. சரி, ரீஎம்பர்ஸ்மெண்ட்னு ஒரு கிளைம் இருக்கு சார். அந்த ஹாஸ்பிட்டல் டைஅப் இல்லாத ஹாஸ்பிட்டல் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் டைஅப் ஆகல, நெட்வொர்க் ஆகாம இருந்ததுன்னா நீங்க தான் பணத்தை பே பண்ணிடணும். பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு பணம் கொடுக்கும். தட் இஸ் எ நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இல்லாத கிளைம். அப்படின்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் 2 விதம். கேஷ்லெஸ், பணம் இல்லாம கிளைம் பண்ணிக்கலாம், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலா இருக்கணும். நெட்வொர்க்ல இல்ல அப்படின்னா நீங்க தான் பணம் கட்டிட்டு வரணும். சரி, இப்போ கேஷ்லெஸ்ல என்ன விதமான வசதிகள் இருக்கு? சரி சார், நீங்க போற ஹாஸ்பிட்டல்ல கேஷ்லெஸ் வசதி இருக்குது. டைப் இருக்கிற ஹாஸ்பிட்டல்னா 2 விதமா அங்கேயும் நீங்க கிளைம் ப்ராசஸ் பண்ணலாம். ஒன்னு எமர்ஜென்சி அட்மிஷன். சார், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் அல்லது ஒரு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அப்ப நம்ம பிளான் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன பண்ணுவோம், டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். அங்க எப்படி கிளைம் ப்ராசஸ் பண்றது? இன்னொன்று இருக்கு பிளான்ட் அட்மிஷன். அப்படின்னா அர்ஜென்ட் கிடையாது, 2 நாள் கழிச்சு போலாம், 3 நாள் கழிச்சு போலாம், 10 நாள் கழிச்சு போலாம்னா அதுவும் பண்ணலாம். கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சியாவும் அட்மிட் ஆகலாம், பிளான் பண்ணியும் அட்மிட் ஆகலாம். இந்த 2ஐயும் நாம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் பிளான்ட் அட்மிஷன் பார்க்கலாம் சார். பிளான்ட் அட்மிஷன்னா நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி ஒரு வியாதி இருக்கு, இம்மீடியட்டா போகணுங்கிறது கிடையாது. அது என்ன பண்ணலாம்னா, நீங்க முன்னாலேயே
அப்ரூவல் வாங்கிட்டு அப்புறமா அட்மிஷன் ஆகலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அப்ரோச் வித் ஆல் டாக்குமெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாலிசி பாண்டு, ஐடி காப்பி, அதே மாதிரி ப்ரொபோசரோட டீட்டெயில், அந்த பாலிசியோட ஹெட் யாரோ அவரோட ஆதார், பேனு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். இது எல்லாம் சாஃப்ட் காப்பியோட கொடுக்கலாம். இந்த டாக்குமெண்ட் ப்ரொபோசரோடது ஆதார், பேனு, பாஸ்போர்ட் காப்பி, பாஸ்போர்ட் போட்டோ சைஸ் காப்பி எப்போ கையில் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். கிளைமெண்ட்டுக்கு வெறும் ஆதார், அவங்களுடைய ஏஜ் ப்ரூவ் பண்றதுக்கு விஷயம் இருந்தா போதும். அடுத்தது டாக்டருக்கு நீங்க ஏதாவது நோட்ஸ் கொடுத்திருந்தாவோ அல்லது டெஸ்ட் எடுத்திருந்தாவோ, டாக்டர் உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தாவோ அதையும் எடுத்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயி பார்க்கணும். அந்த எம்ப்ளாயி யார் அப்படின்னா இன்சூரன்ஸ் எம்ப்ளாயி. பிளான்ட் அட்மிஷன் நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா நான் எனக்கு அர்ஜென்ட் இல்லை, நான் 2 நாள் கழிச்சு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னா 2 நாள் முன்னாலேயே நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் போய் அந்த எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவர் அப்ரூவலுக்கு அனுப்புவார். அப்ரூவல் பணம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் அட்மிஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டென்ஷனும் இருக்காது. சரி, எமர்ஜென்சி அட்மிஷன் சார், கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் தான், ஆனா எமர்ஜென்சியான ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். எமர்ஜென்சின்னு எனக்கு ஏதாவது ஒரு விபத்து நடந்திருக்கலாம் அல்லது ஒரு திடீர்னு ஒரு நோய் வந்திருக்கலாம். அதுக்கு போனா எப்படி சார் கிளைமை ப்ராசஸ் பண்றது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் டாக்டர் தான் போகணும். ஏன்னா எமர்ஜென்சியில் போயிருக்கோம், நாம போய் கிளைம் ப்ராசஸ் பண்ண வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் டாக்டர் பாருங்க. அந்த டாக்டர் உங்களை டயக்னோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். வாட் நெக்ஸ்ட், என்ன ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணார்னா செகண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். உங்க உறவினர்கிட்டயோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயோ சொல்லி பாலிசி பாண்டை வாங்கலாம், அல்லது நீங்களே ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்க ஏஜென்ட் கிட்ட இருந்து வாங்கலாம். இதை வாங்கி அதே மாதிரிதாங்க ப்ரப்போசர் ஃபேமிலி ஹெட்டுக்கு 3 டாக்குமெண்ட் வேணும். கிளைம் பண்ணணும்னா உங்களுக்கு பாலிசி காப்பி வேணும், அந்த ப்ரொபோசர் ஹெட் மெம்பரோட ஆதார், பேனு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். ஏன்னா இதெல்லாம் கேஒய்சி பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வாங்கிப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வாங்கிட்டு அப்பவும் அதே தான் டாக்டர் ரெக்கமெண்டேஷனோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மெயில் அனுப்புவாங்க. அங்கிருந்து அப்ரூவல் வரும். உங்க ட்ரீட்மெண்ட் பாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும். சில ஹாஸ்பிட்டல்ல இனிஷியல் அமௌண்ட் கேட்பாங்க. ஏன்னா இந்த கிளைம் அப்ரூவல் ஆகி வர்றதுக்கு 5 to 10 hours ஆகலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ள உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அல்லது சண்டே டைம் இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல்ல எம்ப்ளாயி இல்லாம இருந்தாங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் கேட்பாங்க உங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. அதை நீங்க டெபாசிட் தாராளமா பண்ணலாம். கிளைம் வந்தோடனே உங்களுக்கு அந்த பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதனால எமர்ஜென்சி கிளைம்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். சரி, ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் சார் அந்த ஹாஸ்பிட்டல் டைப் ஹாஸ்பிட்டல் இல்லை, நெட்வொர்க்ல இல்லை அப்படின்னா இதை எப்படி நீங்க கிளைம் பண்றது அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன 24 hourல இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இந்த கிளைமை பத்தி நீங்க சொல்லணும். அப்படின்னா நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த வியாதிக்காக அட்மிட் ஆகிருக்கிறேங்கிறத உங்க ஏஜென்ட் மூலமாவோ ஆன்லைன்லயோ டைரக்டாவோ என்ன பண்ணலாம், கிளைமை முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கு மேக்சிமம் ஏஜென்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கலெக்ட் டாக்குமெண்ட், டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க, நீங்க தான் ஃபுல் பேமெண்ட்டை பண்ணணும். டைப் இல்லாத ஹாஸ்பிட்டல் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். கேஷ்லெஸ் அங்க இல்லைன்னா நீங்க பே பண்ணிட்டு கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வாங்கணும். வாட் இஸ் எ டாக்குமெண்ட் அப்படின்னா மேக்சிமம் ஜென்ரலா எல்லா ஹாஸ்பிட்டலையும் டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுப்பாங்க, அட்மிஷன் சம்மரி. அதுல உங்களை பத்தின டீட்டெயில் எல்லாம் இருக்கும். ஆல் டயக்னஸ் டீட்டெயில் அப்படின்னா பிளட் டெஸ்ட், யூரின், எக்ஸ்ரேஸ், என்னென்னவெல்லாம் ஸ்கேன் எடுத்துருக்கோ எல்லாமையும் வாங்கணும். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா சம்மரிலேயே எல்லாம் இருக்கு சார், மறுபடியும் எதுக்கு சார் டெஸ்ட் ரிப்போர்ட்னா, டெஸ்ட் ரிப்போர்ட்ல டீடைல்டா இருக்கும், சம்மரியில ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் வாங்கணும். பில் சம்பந்தமா மெயின் பில் வாங்கணும், அதுக்கு ஸ்பிளிட் அப் பில்லும் வாங்கணும். ஸ்பிளிட் அப் பில்லுன்னா என்னன்னா மெடிசன் ஓட்டிருக்கும் மெயின் பில்ல 4000 5000, அது என்னென்ன மெடிசன் அப்படிங்கிறது ஸ்பிளிட் அப் பில்லில் இருக்கும். கட்டாயம் ஸ்பிளிட் அப் பில் வாங்கணும். அதே மாதிரி டாக்டர்ஸ் ஏதாவது உங்களுக்கு வெளியே போய் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கான அட்வைஸ் இருக்கணும். பிளஸ் அதுக்கு பே பண்ண ரெசிப்ட் இருக்கணும், அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டும் இருக்கணும். நண்பர்களே, சில சமயம் சில கேஸுகளுக்கு வெவ்வேறு ஹாஸ்பிட்டல் இருந்து எடுத்து வந்து ரெஃபரன்ஸ் பேப்பர் கேட்பாங்க. அப்படி கேட்கணும்னா நீங்க அந்த பேப்பர்ஸையும் வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு வந்துடணும். கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஏன்னா இது ரீஎம்பர்ஸ்மெண்ட். அந்த ஹாஸ்பிட்டல் பத்தியோ அல்லது டாக்டர் பத்தியோ எந்த டீட்டெயிலும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரியாது. அப்போ இந்த கிளைம் ஃபார்ம்ல என்ன இருக்கும், நீங்க ஃபில் பண்ண வேண்டிய செக்ஷன் இருக்கும்.
இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டாக்டர் ஃபில் பண்ணி ஒரு ஃபார்ம் கொடுப்பார், அந்த ஃபார்மும் வேணும். பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் ப்ராப்பரா ஃபில் பண்ணிட்டு டாக்டர் சிக்னேச்சர் ஹாஸ்பிட்டல் சீல்லாம் வச்சுட்டு கிளைம் ஃபார்ம் வாங்கிட்டு சென்ட் வித் கேவைசியும் அங்கேயும் அதே டாக்குமெண்ட் தான் சார். ப்ரப்போசர் பாலிசி ஹெட்டுக்கு 3 டாக்குமெண்ட், பாலிசி காப்பி வாங்கணும், ஆதார் வாங்கணும், பேன் வாங்கணும், போட்டோ வைக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பிளஸ் கிளைமெண்ட், அதாவது யார் உடம்பு சரியில்லையோ அவருக்கு வயசை ப்ரூஃப் பண்றதுக்கு மட்டும் ஆதார் கார்டு வச்சா போதுமானது, அவருக்கு மற்ற பேங்க் டீட்டெயில் எல்லாம் தேவையில்லை. இதையெல்லாம் வச்சு ப்ராப்பரா ஃபில் பண்ணி கலெக்ட் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி சில டைம் வச்சிருப்பாங்க, 1 வீக் 2 வீக் 3 வீக். அந்த டைம்ல உங்க கிளைமை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கிளைமை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அல்லது ப்ரொபோசர் ஹெட் மெம்பரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புவாங்க. சரி, அனுப்பினோடனே உடனே பக்காவா உங்க டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல பணம் செட்டில் ஆயிரும். சில சமயம் கொரி வரும். கொரி வரும்னா கொஸ்டின் ஏதாவது கேட்கறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி வாய்ப்பு இருக்கு, உரிமை இருக்கு. சரி, என்ன டாக்குமெண்ட்? டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சபிஷியன்ட் இல்லாம இருந்தது, ஏதாவது ஒரு பில் இல்லை, அல்லது ஏதாவது ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லை, அல்லது ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன், மெடிசன் ரெக்கமெண்டேஷன் இது மாதிரி இல்லை, கன்சல்டிங் பேப்பர் இல்லை, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்டை சொல்லி உங்களுக்கு லெட்டர் கேட்பாங்க, மெயிலில் வரும், ஃபோன் பண்ணி கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க. எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் காப்பியும் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கொரி வந்ததுன்னா என்ன கொரின்னு நீங்க பார்க்கணும். டாக்குமெண்ட் வேணுமா இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது கிளாரிபிகேஷன் சில சமயம் தேவைப்படும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ட்ரீட்டிங் டாக்டர் உங்களுக்கு யாரு ட்ரீட்மெண்ட் பார்த்தாரோ அவர்கிட்ட சில கிளாரிபிகேஷன் கேட்கலாம். என்னது, இந்த வியாதி எப்ப இருந்து ஆரம்பிச்சது, ஃபர்ஸ்ட் எப்ப வந்தது, அல்லது இந்த வியாதி வர்றதுக்கான காரணம் என்ன, அல்லது வேற ஏதாவது ஒரு ட்ரக் அப்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரா, இது மாதிரி கிளாரிஃபை கேட்பாங்க. கிளாரிபிகேஷன் கேட்டாங்கன்னா ட்ரீட்டிங் டாக்டர் கொடுக்கணும்னா அந்த கொஸ்டின் ட்ரீட்டிங் டாக்டர்கிட்ட கொடுத்து லெட்டர் வாங்கணும். நீங்களே ஏதாவது லெட்டர் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதை கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப கொரி வந்ததுன்னா ப்ராப்பரான கொரி பதில கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும். கொரி பதிலுக்கு பதிலா லெட்டரோ அல்லது போன்ல பேசுறதோ எதுவும் ஆகாது நண்பர்களே. கொரி வந்தா தயவு செஞ்சு கொரிய கிளியரா படிச்சுட்டு இது என்ன தேவையோ அதை கொடுக்கணும். ஏன்னா அதுதான் ப்ராசஸ், அதுதான் ரூல். ரிஜெக்ட் ஆகலாம் நண்பர்களே. எல்லா கிளைமும் வேணும்னோ அல்லது அது பர்டிகுலர் கம்பெனி எல்லா கிளைமையும் ரிஜெக்ட் பண்ணு சார் அப்படிங்கிறது கிடையாது. ரிஜெக்ஷன் வேலிட் ரீசன்ல தான் பண்ணுவாங்க. எப்பவுமே ரிஜெக்ட் ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா பயப்படக்கூடாதுங்க. வை ரிஜெக்ட், ஏன் ரிஜெக்ட்னு சொல்லி ப்ராப்பரான காரணம் கொடுப்பாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம், என்ன இல்லை, என்ன காரணத்துக்காக உங்க கிளைம் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி ப்ராப்பரா மெயில்ல கொடுப்பாங்க, பேப்பர்ல கொடுப்பாங்க, போஸ்டல்லையும் வரும். மறுபடியும் சொல்றேன், ரிஜெக்ட் ஆனா ப்ராப்பரான ரீசன் சொல்லி என்ன இல்லை, ஏன் இந்த கிளைமை நாங்க ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்லி ப்ராப்பரா லெட்டர்ல கொடுப்பாங்க. சரி, ரிஜெக்ட் ஆயிட்டா அதோட முடிஞ்சு போச்சா சார்? இல்லை நண்பர்களே. கிரீவன்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. கிரீவன்ஸ் அப்படின்னா என்னன்னா குறை தீர்ப்பு. சரி சார், கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிருச்சு, வாட் நெக்ஸ்ட்? அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேயே கிரீவன்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை நீங்க மறுபடியும் சப்மிட் பண்ணலாம். பேப்பர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியாச்சே சார், என்ன பண்றது? எதுவும் தேவையில்லை. இந்த ரிஜெக்ஷன் லெட்டர் வச்சுட்டு அதுல என்ன காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களோ உங்ககிட்ட அந்த காரணம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா, டாக்டர் லெட்டர் கொடுத்தா, அல்லது மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் இருந்துச்சா, அல்லது உங்களுக்கு அது சரின்னு பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ எல்லாம் வச்சு ப்ராப்பரா அந்த கிரீவன்ஸுக்கு லெட்டர் கொடுக்கலாம். கிரீவன்ஸ் மெயில்ல கொடுக்கலாம், நேரடியாக கொடுக்கலாம், போஸ்டல்ல கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இந்த கிரீவன்ஸ் எங்க சார் கொடுக்கணுங்கிறது இந்த ரிஜெக்ட் பண்ண லெட்டர்லயே கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸை நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம், உங்களுக்கு வேணும்னா இந்த கிரீவன்ஸ் செல்லுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியே அதில் இருக்கும். அதுக்கு நீங்கள் லெட்டர் கொடுக்கலாம். சரி சார், கிரீவன்ஸ்ங்கிறதும் அதே கம்பெனியோட சார், மறுபடியும் கிரீவன்ஸ்ல இருந்தும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதே காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணாவோ வேற காரணத்தை சொன்னாவோ அந்த காரணத்தை எடுத்துட்டு ஆம்புட்ஸ்மேன் ஒரு அமைப்பு இருக்கு நண்பர்களே. ஆம்புட்ஸ்மேன்ங்கிறது IRDA-வோட அமைப்பு, இன்சூரன்ஸ் கம்பெனியோட டிபார்ட்மெண்ட் கிடையாது. ப்ராப்பரா இருக்கும், கிட்டத்தட்ட ஈக்குவல் டு கோர்ட். ஒரு கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ
ஆம்புட்ஸ்மேனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நண்பர்களே, இட்ஸ் அ வெரி 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 யூஸ்ஃபுல். ஈவன் கோவிட் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் நிறைய கேஸுகளை ஆம்புட்ஸ்மேனுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆம்புட்ஸ்மேனுக்கு கொடுத்த எந்த கிளைமும் ஃபெயில் ஆகிறதுல. ஏன்னா ஜென்யூன் கேஸுகள் ரிஜெக்ட் ஆனா நீங்க அடுத்தடுத்த மெக்கானிசம் போகணும். இதுதான் ஸ்டெப். நான் டைரக்டா கோர்ட்டுக்கு போனேன் சார், போக முடியாது. ரிஜெக்ட் ஆனா கிரிவன்ஸுக்கு கொடுக்கணும். கிரிவன்ஸ்ல இருந்து ஆம்புட்ஸ்மேனுக்கு கொடுத்தீங்கன்னா ஆம்புட்ஸ்மேன்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு என்கொயரி கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் ஆன்லைன் என்கொயரி தான். என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ சாட்ல நீங்க பிளஸ் ஆம்புட்ஸ்மேன் இருப்பாரு, இன்சூரன்ஸ் கம்பெனி சார்பா ஒருத்தவங்க வருவாங்க. எல்லாமே வீடியோ கால்ல ஒரு டேட் கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு ஆன் பண்ணீங்கன்னா ஆம்புட்ஸ்மேன் விசாரிப்பார். இன்சூரன்ஸ் கம்பெனியும் விசாரிப்பார், உங்களையும் விசாரிப்பார். விசாரிச்சுட்டு உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சால் ஆம்புட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பரா ஒரு ரிசல்ட் கொடுத்துருவாங்க, அல்லது ஜட்ஜ்மெண்ட்டை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருவாங்க. இந்த கிளைமை கொடுக்கணும் அல்லது கொடுக்க வேணாம்னு ப்ராப்பரா ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வேற வழி இல்லை, உங்க கிளைமை செட்டில் பண்ணும். தட் இஸ் ஆம்புட்ஸ்மேன். சரி சார், ஆம்புட்ஸ்மேன்லயும் கொடுக்கல, அங்கேயும் ஃபெயில் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் தான் நண்பர்களே கஸ்டமர் கோர்ட்டுக்கு போக முடியும். கன்சியூமர் கோர்ட்டுக்கு போலான்னு சொல்றது இதுக்கப்புறம் தான் போக முடியும். டைரக்டா கன்சியூமர் கோர்ட்டுக்கு எதையும் கொண்டு போக முடியாது. டைரக்டா ஆம்புட்ஸ்மேனுக்கும் கொடுக்க முடியாது. ஆம்புட்ஸ்மேனுக்கு கொடுத்தீங்கன்னா கிரிவன்ஸ்ல கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லுவாங்க, சார் கிரிவன்ஸ் கம்பெனிக்கு அவர் கிரிவன்ஸுக்கு கொடுக்கல, ஆம்புட்ஸ்மேனுக்கு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனீங்கன்னா கோர்ட்டுக்கு போனாலும் உங்க கிளைம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா மறுபடியும் சொல்ற நண்பர்களே, எந்த கம்பெனியும் வேணும்னே உங்க கிளைமை ரிஜெக்ட் பண்றது இல்லை. ஆல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆர் குட். எந்த கம்பெனியும் கெட்ட கம்பெனி இல்லை. உங்க பாலிசியில என்னென்னவெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க கிளைமை ப்ராசஸ் பண்ணுவாங்க, அல்லது உங்களுக்கு நடந்த ட்ரீட்மெண்ட்டை வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸுக்கு எல்லாமே ஃபில்ஃபில் ஆயிருந்துச்சுன்னா உங்க கிளைம் செட்டில் பண்ணப்படும். நண்பர்களே, இதுல ஏமாத்துறக்கோ ஃபேக்கோ அல்லது வேணும்னே பண்றக்கோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தா கிரிவன்ஸ் போலாம், கிரிவன்ஸ்ல இருந்து ஆம்புட்ஸ்மேன் போலாம், ஆம்புட்ஸ்மேன்ல இருந்து கோர்ட்டுக்கு கூட நீங்க இந்த பேப்பரை கொண்டு போகலாம், இந்த கிளைமை கொண்டு போய் வாங்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க இருக்கிற வாட்ஸ்அப் குழுக்களுக்கு இதை ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் இது மாதிரி வீடியோக்கள் நிறைய உங்களுக்காக போடுறதுக்கு எங்களுக்கு அது ஒரு பெரிய தூண்டுகோலாம அமையும். கிளைம் ஃபாலோ பீஸ் வெரி மஸ்ட். நண்பர்களே, எந்த வேலையா இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும். இந்த கிளைமும் அப்படித்தாங்க. ஒரு கிளைமை சப்மிட் பண்றீங்கன்னா ப்ராப்பரா டாக்குமெண்ட் இருக்கா ஃபாலோ பண்ணுங்க. கொரி கேட்குறாங்களா, அந்த கொரிக்கு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி ரிப்ளை கொடுங்க. ரிஜெக்ட் பண்றாங்களா, ஏன் ரிஜெக்ட் பண்றாங்கிறத பாருங்க. ப்ராப்பர் ஃபாலோ அப் 90% கிளைமை ஈஸியா உங்களுக்கு முடிச்சு கொடுக்கும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஏஜென்ட் உங்க சைடில் இருந்தாருன்னா இந்த கிளைமுகள் ஒருபோதும் ரிஜெக்ட் ஆகாது. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.